அடேங்கப்பா, இந்த வீடியோ ஒரு நாள் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு போல. என்ன கீர்த்தனா மேடம், ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா இருக்க அப்படின்னு சொன்னா, எஸ் பயங்கரமா தான் இருக்கு. அவங்க என்னதான் தாவேக்கால இருக்கிற ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சரா இருந்தாலும் அது அவங்களாவே இருக்கட்டுமே, அது எந்த ஒரு தவறுமே கிடையாது. முதல்ல அது அவங்களே கிடையாது. நீங்களா ஒரு விஷயத்த பரப்புவீங்க, அதுக்கு நீங்களே விளக்கத்தை வர கொடுப்பீங்களா? விளக்க மாறு. உன் கருத்தை இப்ப யார் கேட்டா? அது அவங்களே கிடையாது. ஃபர்ஸ்ட் அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோல இருக்கிற பர்சன் நானு, அவங்க மினிஸ்டர் கிடையாது. சோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பர்சனுக்கு சொல்றேன், we are already taking necessary action. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், நீங்க மிலிஜன் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. அண்ட் இது என்னோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ மட்டும் தான், நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட போலீஸ் ரிப்போர்ட். அதனால தான் நான் ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ செய்கிற காரணம். நான் ஜஸ்ட் இட் போலீஸ் ரிப்போர்ட் பிகாஸ் இந்த 2 நாளாக ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் இட் லிட்டரலி காஸ்ட் மீ சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எனக்கு தெரியல அந்த வீடியோவில் என்ன தப்பாக இருந்துச்சுன்னு. ஐ வாஸ் ஜஸ்ட் கெட்டிங் டவுன் ஃப்ரம் மை கார் அண்ட் தென் நான் கோயிங் டு மை ஒர்க். அது ஒரு பர்சன் எடுத்து ஒரு அமைச்சர் இந்தியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன், அவங்கள ரேட்டட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட காரணம் அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா அப்படின்ற ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் இருக்கிற பர்சன் நானு, அவங்க மினிஸ்டர் கிடையாது. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பர்சனுக்கு சொல்றேன், we are already taking necessary action.